தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إنما يخشى الله من عباده العلماء. இந்த சங்கையான பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற பெருந்தகை அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களே, உலமா பெருமக்களே, இந்த அத்தாவுர் ரசூல் மதரசாவினுடைய நிர்வாகக் குழு உறுப்பினர்களே, இன்று ஆலிமா ரசூலியா பட்டம் பெற இருக்கின்ற, முபல்லிகா பட்டம் பெற இருக்கின்ற பட்டதாரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சங்கையான விழாவில் சிறப்புரை ஆற்றுவதற்காக என்னை அழைத்திருக்கிறீர்கள். மிக சுருக்கமாக சில கருத்துக்களை உங்களோடு நான் பரிமாற விரும்புகிறேன். அதை அமைதியாக நீங்கள் கேட்டால் மிக நன்றாக இருக்கும். இந்த மதரசானுடைய ஆரம்ப கட்டத்திலே இது நிறுவப்படும் போது முதல் கூட்டத்தில் என்னை அழைத்திருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இந்த அத்தாவுர் ரசூல் மதரசா ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே நான் அதிசயித்த விஷயங்கள் 2. கொஞ்சம் கேட்குறீங்களா? கொஞ்சம் அமைதியாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தமிழகத்தினுடைய ஒரு சிறிய இந்த கிராமத்திலே தான் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒரு மதரசாவை நிறுவி, அந்த மதரசாவிலேயே ஆலிம் பட்டமும் பல்கலைக்கழக பட்டமும் பெறுகின்ற ஆலிமாக்களை, ரசூலியாக்களை இங்கு உருவாக்கி வெளியாகுவதற்காக இந்த நிறுவனம் செய்த ஒரு அற்புதமான ஒரு பணியை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. எல்லோரும் சம்பாதிக்கலாம், செல்வத்தை சேர்க்கலாம். அந்த செல்வத்தை கல்விக்காகவும், மார்க்கத்திற்காகவும், மார்க்க கல்விக்காகவும், இளைய தலைமுறையை உருவாக்குவதற்காகவும் அந்த செல்வத்தை செலவழிப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அது பெரிய தியாகம். அதற்கு அடுத்து இந்த மதரசாவிலே வெளியேறுகின்ற இந்த ஆலிமாக்கள் ஒன்று மதரசாவினுடைய பாடத்திட்டத்திலே மார்க்க கல்வியை கற்று தேர்ச்சி பெற்று ஆலிமாவாகவும், அதே சமயத்தில் பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்களாகவும் வெளியாகிறார்கள். இந்த 2 கல்வியையும் கற்ற மாணவிகள் ஆலிமாவாகவும் பட்டதாரியாகவும் வெளிவருவது உண்மையிலே ஒரு பேரதிர்ச்சியான விஷயம். இந்த 2ம் என்னை ஆச்சரியத்திற்குள்ளாக்குகிறது. இந்த தமிழகத்திலே கல்வி தந்தை BS அப்துல் ரஹ்மான் அவர்கள் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டிருந்த ஒரு முன்னேற்றமான முற்போக்கு சிந்தனை, மார்க்க கல்வி தனியாக இருக்கக்கூடாது, உலக கல்வி தனியாக இருக்கக்கூடாது. இந்த மார்க்கத்திலே உலக கல்வி வேறு, மார்க்க கல்வி வேறு என்று பிரிக்கப்படவில்லை. அவை 2ம் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும், அதே சமயத்தில் பல்கலைக்கழக பட்டதாரியாகவும் விளங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை 60 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தார். அவர் ஈட்டிய தன் செல்வத்தை செலவு செய்தார். பள்ளிக்கூடத்தை நிறுவினார், மதரசாவை நிறுவினார். இன்று அது பெரிய பல்கலைக்கழகமாக பரிணாமித்திருக்கிறது.
அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர் தான் இப்போது இந்த மதரசாவை உருவாக்கிய நிறுவனருடைய மகன் அஸ்வர் அலி ஹாஃபிஸ் அவர்கள் மற்றும் பலர்கள் அந்த கல்லூரியிலே, எங்களுடைய புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியிலே கற்று மார்க்க கல்வியை சிறப்பாக கற்று ஆலிமாகவும் அதே சமயத்தில் பட்டதாரியாகவும் பல்கலைக்கழக பட்டதாரியாகவும் வெளிவந்திருக்கிறார்கள். நான் இப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கிளியனூருக்கு வந்து பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 75 மாணவிகள் இன்று ஆலிமா பட்டமும் அதே சமயத்தில் பல்கலைக்கழகமும் பெற்று வெளியேறுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது சாதாரணமாக ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவது கூடாதது, மார்க்கத்திலும் சரி பொதுவாகவும் சரி, பொறாமை ஹராமானது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விஷயத்தில் பொறாமைப்படலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பொறாமை என்று சொன்னால் ஒருவருக்கு கிடைத்தது கிடைக்காமல் போக வேண்டும் என்பதல்ல, அவருக்கு கிடைத்த அருட்கொடை எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விஷயத்தில் இந்த மாதிரி பொறாமை கூடும் என்றார்கள். எந்த விஷயத்தில்? ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கிறான், அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே, மார்க்கத்தினுடைய வழியிலே, தீனுடைய வழியிலே, கல்வியினுடைய வழியிலே உண்மைக்காக தன்னுடைய பணத்தை செல்வத்தை செலவு செய்கிறார். அவரை பார்த்து பொறாமைப்படலாம். அதே மாதிரி செல்வத்தையும் அருட்கொடையும் எனக்கு வேண்டும், நான் அதே போன்று செய்வேன் என்று பொறாமை கூட பண்ணலாம். இரண்டாவது, அல்லாஹ் ஒருவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறான், ஆழமான கல்வி. அந்த கல்வியை மற்ற அனைவர்களுக்கும் படித்து கொடுத்து ஏராளமான கல்விமான்களை உருவாக்குகிறார். ஆக இந்த கல்வி, அதற்கு அடுத்து செல்வம், இந்த இரண்டிலும் ஒருவர் பொறாமை கொள்ளலாம். ஒருவர் பெற்றிருக்கின்ற பேரை போன்று எனக்கும் வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளலாம், விரும்பலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்கள் ஆலிமா ரசூலியா, உங்களுக்கெல்லாம் தெரியும் ரசூலியான்னு என்ன அர்த்தம்? இலாஃபத்து, ரசூலை சார்ந்த ஒரு பெண். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை சார்ந்தவள் என்று சொன்னால், அந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஞானத்தை பெற்றவர், அவர் வழியில் நிற்பவர், அவர் காட்டித்தந்த பாதையில் நடப்பவர், அவர் கொண்டு வந்த தீனை நிலைநாட்டுபவர், அந்த தீனை உலகெல்லாம் கொண்டு செல்லக்கூடியவர். அதுக்கு பிறகு தான் ரசூலியா. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் பட்டம் பெற்று வெளியே போகக்கூடியவர், நீங்கள் ஆலிமா ரசூலியா, ரசூலை சார்ந்தவர். ஆகையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று கல்வியை பெற்றவர் மீதும் செல்வத்தை பெற்றவர் மீதும் நாம் பொறாமை கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இந்த தூதை எடுத்து கொண்டு வரும் பொழுது, அந்த மக்கமா நகரத்திலும் அதை சுற்றியிலும் கல்வி கற்றவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள் மொத்தம் 17 பேர் தான். 17 பேருக்கு தான் எழுதவும் படிக்கவும் தெரியும். அந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற போது அங்கிருந்த மக்கள் 12 பேருக்கு தான் எழுதவும் படிக்கவும் தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி தூதாகிய இந்த குர்ஆனை சுமந்து வந்து அந்த சமூகத்தை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் பெரிய அறிவுஜீவிகளாக உருவாக்கினார்கள். உலக வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது, எந்த வரலாற்றிலையும் கிடையாது. 10 ஆண்டுகளுக்குள்ள 10,000கணக்கான அறிவுஜீவிகளை உருவாக்கிய பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் உண்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேலஞ்ச் பண்றாங்க, சவால் விடுகிறார்கள்.
இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நான் தெரிந்ததை போன்று என்னை விட அதிகமான ஹதீதுகளை தெரிந்தவர் யாருமே இல்லை என்கிறார். இது எவ்வளவு பெரிய சவால் பத்தியலா. அப்ப எவ்வளவு ஆழமாக அவர் கல்வி கற்றிருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துக்களை எப்படி அவர் உள்வாங்கியிருப்பார். என்னை போன்று என்னை விட அதிகமாக ரசூலுடைய ஹதீதுகளை தெரிந்தவர் யாருமே இல்லை, ஒருவரை தவிர. அவர் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் இருக்காரு. ஆனால் அவர் எழுதி வைப்பார், நான் எழுதுவதில்லை, மனதிலே வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியானால் எவ்வளவு ஆழமான கற்றிருக்காரு பார்த்தீங்களா. அந்த கல்வி எவ்வளவு உறுதியான கல்வியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. கொஞ்சம் அமைதியாக கேட்டால் நல்லா இருக்கும். எனக்கு இந்த கருத்தை சொல்வதற்கு எனக்கு முடிய மாட்டேங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அங்கே ஸைத் இப்னு சாபித் அவர்கள் பெரிய சஹாபி, அதோட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதோட இன்னொரு சஹாபி இருக்காங்க. இந்த 3 பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் உள்ள வந்த உடனே அவங்க ஏதோ செய்துக்கிட்டு இருந்தாங்க, அப்படி நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்து அவர்களுடைய உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, என்ன நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்களேன், நானும் பார்க்கட்டும் அப்படின்னாங்க. அப்போ ஸைத் இப்னு சாபித், நாங்கள் துவா செய்துக்கிட்டு இருந்தோம், திக்ர் செய்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. எங்க செய்யுங்களா அப்படின்னாங்க. அப்போ ஸைத் இப்னு சாபித் துவா செய்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார். அதற்கு அடுத்து இன்னொரு சஹாபியும் துவா செய்தா, ரசூலுல்லாஹ் ஆமீன் என்றார்கள். அதற்கு அடுத்து கடைசியாக அபூ ஹுரைரா துவா செய்தார்கள், அப்போதும் ஆமீன் சொன்னார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன துவா கேட்டார்கள் தெரியுமா? என்னுடைய தோழர்கள் என்ன கேட்டார்களோ யா அல்லாஹ் அதையெல்லாம் எனக்கு தா. இதற்கு அடுத்துதான் முக்கியமான விஷயம், அவர்கள் கேட்டதெல்லாம் எனக்கு தா யா அல்லாஹ், எனக்கு மறக்காத கல்வியை தா என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஆமீன் என்றார்கள். கல்வி மறக்கப்படாத, மறக்காத, மங்காத, உறுதியாக இருக்கக்கூடிய கல்வி எனக்கு தானா. அதை கேட்ட உடனே அடுத்த சஹாபா ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லிட்டா. அப்போ ஸைத் இப்னு சாபித்தும் அவர்கள் கூட இருக்கிற அந்த சஹாபி என்ன செய்தா, யா ரசூலுல்லாஹ் நாங்களும் தான் கேட்கணும், மறக்க முடியாத கல்வி எங்களுக்கு வேணும் அன்றுன்னு சொல்லி சபககுமா அல் குலாம் அப்படின்ட்டா. அந்த விஷயத்தில் இந்த இளைஞர் அபூ ஹுரைரா முந்தி விட்டார் உங்களுக்கு 2 பேர் அப்படின்ட்டா. அப்போது கல்விக்காக வேண்டி அவருடைய சிந்தனை, அவருடைய போக்கு எல்லாமே கல்வி கல்வி என்று கல்விக்காக அர்ப்பணித்ததனால தான் அவர் எனக்கு எல்லாம் தெரியும், ஹதீஸ்களில் நான் அதிகமாக தெரிந்தவன் என்று சேலஞ்ச் பண்ணார். அதே அபூ ஹுரைரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ் நான் நிறைய கேட்குறேன், ஆனால் ஏதோ மறந்து போகிற மாதிரி இருக்கே அப்படின்னா. அப்போ ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராவை கூப்பிட்டுங்க, வாங்க உங்களுடைய மேலங்கி எடுங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, கீழே ஒரு கைலி கொடுத்துருப்பாங்க, மேலே ஒரு துணியை சுற்றி இருப்பாங்க. அந்த துணியை எடுத்து கீழே விரிங்க அப்படின்னா. அப்போ அபூ ஹுரைரா கீழே விரித்த போது நபிகள் நாயகம் என்ன செய்தாக, தன்னுடைய சங்கையான கரத்தை அப்படியே அந்த 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 துண்டில் வச்சு அப்படியே அள்ளிட்டு அப்படியே விட்டுட்டா. அதற்கடுத்து அபூ ஹுரைரா சொன்னாங்க, இதை எடுத்து நீ உன்னுடைய மனதோடு சேர்த்துக்க அப்படின்னா. உடனே அதை எடுத்து அள்ளி அணைச்சிக்கிட்டான். அப்போ அபூ ஹுரைரா சொன்னாங்க, அன்றிலிருந்து நான் எதையும் மறந்ததில்லை, என் வாழ்க்கையில் மறதி என்பதே கிடையவே கிடையாது. அப்போ கல்வியை எவ்வளவு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உறுதியான அறுதியிட்டு கூடக்கூடிய அறிஞர்களை, அறிவு ஜீவிகளை உருவாக்கியிருக்கார்கள். கொஞ்சம் அமைதியாக கேளுங்க, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள்லாம், இளைஞர்கள்லாம், பெரிய மனிதர்கள்லாம் உட்கார்ந்துருக்கும்போது வந்து உட்கார்ந்தா, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், யாராவது தெரிஞ்சால் பதில் சொல்லுங்களேன் அப்படின்னா. கேள்வி கேட்டா என்ன தெரியுமா, ஒரு மரம், அந்த மரம்
மூமினுக்கு ஊமையாக கூறப்படும். அந்த மரம் என்ன தெரியுமா யாருக்காவதுன்னு கேட்டான். அந்த சபையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் மற்றும் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இளைஞர்கள் இருக்கார். அதுல ஒரு இளைஞர், துடிப்புள்ள ஒரு இளைஞர் துடிக்கிறாரு. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும்னு, ஆனா சொல்ல முடியல அவருக்கு. ஏனென்றால் சபையில பெரிய பெரிய உலமாக்கள் இருக்காங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்காங்க. சின்ன ஒரு இளைஞன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிலை சொல்வதற்கு வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு நின்றார். அப்ப யாருமே பதில் சொல்லல. அப்ப சஹாபாக்கள், நான் நபிகள் நாயகம் நீங்களே சொல்லுங்களேன் என்னன்ட்டு. அப்ப சொன்னா அந்நஹ்லா, பேரித்த மரத்தை ஒரு மூமினுக்கு உதாரணமாக கூடலாம். அந்த பேரித்த மரத்தினுடைய வேர்கள் ஆழமாக இருக்கும். இந்த மூமினுடைய ஈமான் ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த பேரித்த மரத்துடைய ஒவ்வொரு பகுதியும் மற்றவர்களுக்கு பலன் தரும். ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் தான் மற்ற அனைவருக்குமே பலன் தரக்கூடியவனாக இருப்பான் என்று பல விஷயமா இருக்குது. இப்போ நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அதற்கு அடுத்து அந்த இளைஞன் வெளியே வந்ததுக்கு பிறகு தன்னுடைய தகப்பனார் உமர் ரலியல்லாஹு அவர்களை போய் சொல்றா, தந்தையே எனக்கு தெரிந்தது அந்த கேள்வியினுடைய பதில், நான் சொல்லாமல் விட்டு விட்டேன். ஏனப்பா சொல்லாமல் விட்ட? நீங்கள்லாம் பெரிய மனிதர்கள்லாம் இருக்கும்போது அந்த சபையில் போய் நான் இதை எனக்கு தெரியும்னு சொல்வதற்கு நான் வெக்கப்பட்டுட்டேன், கூச்சப்பட்டு விட்டேன். ஆகையினால் என்ன சொல்லலைன்னா, அவள் உமர் ரொம்ப கை சேதப்பட்டா. என்னுடைய மகன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சபையிலே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருந்தால் எனக்கு எவ்வளவு பெருமையாக இருந்திருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு வந்து ஆதங்கப்பட்டார்கள். அதே போன்று இப்போல்லாம் நம்ம வந்து ஆண்கள் தான் ரொம்ப வெக்கப்படுறாங்க, பெண்கள் வெக்கப்படுறாங்களான்னு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் வெக்கப்படலை. கல்விக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெண்கள் வெட்கப்படலை. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நிஅமன் நிசா நிசாவுல் அன்சார், நல்ல பெண்கள், சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? அன்சாரி பெண்கள். அன்சாரின்னா உங்களுக்கு தெரியும், மதீனாவில் வாழக்கூடிய, மதீனாவை பூர்வீகமாக கொண்ட சஹாபிகள் அன்சாரிகள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் முஹாஜிர்கள். அப்ப மதீனாவை பூர்வீகமாக கொண்ட சஹாபிகள் பெண்கள் வெட்கப்படுவதில்லை, அவர்கள் சிறந்தவர்கள் என்று ஆயிஷா நாயகி சொன்னார்கள். இது எப்போ சொன்னாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பின்னணி உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலில் நிற்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து, ஒரு இளைய பெண்மணி வந்து ஒரு கேள்வி கேட்கிறா. சாதாரணமாகவே ஒரு பெண் பெண்ணுக்கே தனித்த தன்மையான ஒரு கேள்வியை ஒரு ஆணிடம் கேட்பது கஷ்டமா இருக்கும். அதற்கு பதில் சொல்வதும் ரொம்ப கடினமானது. அப்ப அந்த பெண்மணி ரொம்ப தைரியமாக வந்து, சின்ன பிள்ளை, கொஞ்சம் வயசுக்கு வந்த பிள்ளை, நபிகளிடம் வந்து கேட்குறா, யா ரசூலல்லாஹ், எனக்கு மாத விலக்கு வரும்பொழுது நான் எப்படி தூய்மை செய்யணும், நான் என்ன செய்யணும்னு கேட்குறா. வெகுளித்தனமான கேள்வி, ஆனால் வெளிப்படையாக கேட்குறா அந்த பெண்ணு. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிய வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, ரொம்ப ஜென்டிலா, ரொம்ப லேசாக சொல்லிவிட்டா, ஒரு தூய்மையான ஒரு துணியை எடுத்துக்கிட்டு நீ சுத்தம் செய்திருமா போதும் அப்படின்ட்டா. அந்த பெண் வெளித்தனமான பெண்ணு கேட்குறாங்க, யாரும் சொல்ல, நான் எப்படி செய்யறது, நீங்க என்னவோ சொல்றீங்களா, எனக்கு விளங்கலையா, இன்னும் விளக்கம் சொல்லுங்கிறா. ரசூல் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? அந்த நிலைமையை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பின்னால திரைக்கப்பல இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டா. வாமா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுக்கு அந்த மாத விலக்கிலிருந்து எப்படி தூய்மை செய்ய வேண்டும் என்று மார்க்க சட்டத்தை விளக்கினார்கள். இப்போ பெண்களுடைய பங்கு மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பது தெரியலையா உங்களுக்கு?
அப்போதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நிஅமன் நிசா நிசாவுல் அன்சார், ரொம்ப சிறந்த பெண்கள் என்று சொன்னா அவர்கள் இந்த அன்சாரி பெண்கள் தான். ஏன்? அவர்களுக்கு வெட்கம், மார்க்கத்தை அறிந்து கொள்ள விஷயத்திலே வெட்கம் அவர்களை தடுப்பதில்லை என்று சொல்றார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம்! மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் பெண்களுடைய வெட்கம் பெண்ணுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். ஆக பெண்களுடைய பங்கு இந்த உலகத்திலே நம்ம சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக வேண்டி ரொம்ப முக்கியமானது. அதுவும் மார்க்கத்தை படித்து அந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பணி இந்த பெண்களுடைய பணி இந்த மார்க்கத்திலே. நான் சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். சாதாரணமாக பெண்கள் என்றால் உணர்வுபூர்வமாக வாழ்க்கையில் நடந்து கொள்வார்கள். அறிவுபூர்வமாகவோ அல்லது சட்டபூர்வமாக நடந்து கொள்வதில் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை அறிவுஜீவிகளாக உருவாக்கினார்களோ, அறிவார்ந்த சமுதாயமாக உருவாக்கினார்களோ, அதே போன்று வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளோடு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பல மனைவிகள் இருக்காங்க. சில மனைவிகளோட நபிகள் நாயகம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, தூரத்திலிருந்து அருமை அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் ஃபாத்திமா வருவதை நான் காணுகிறேன். அவர் நடந்து வருகிறார். என்ன நடை! நபிகள் எப்படி நடப்பார்களோ அப்படியே நடந்து வருகிறார். நான் பார்க்கிறேன், அவர் அசைவு நபிகளுடைய அசைவு, அவருடைய நகர்வு நபிகள் நடந்தது போல இருக்கிறது. அப்படி அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஃபாத்திமா அவர்கள் நபிகளை போல நடந்து நடந்து வந்து உள்ளே வந்த உடனே நபிகள் நாயகம் வழக்கமாக என்ன செய்வாங்க தெரியுமா? தன்னுடைய அருமை மகள் வந்தால் எழுந்து நின்று அவர்களை வரவேற்று தன்னுடைய மேலங்கியை கீழே விரித்து தன்னுடைய வலப்புறத்திலே உட்கார வைப்பார்கள். அதே போன்று சுற்றி அவர்களை சுற்றி மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா மற்றும் பல மனைவியார்கள் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்த உடனே அவர்களை எழுந்து நின்று வரவேற்று தன்னுடைய அங்கியை விரித்து தன்னுடைய வலது பக்கத்திலே அமரச் செய்தார்கள். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனைவிமார்கள்லாம். அப்போ ரசூலுல்லாஹ் யாருக்கும் காது கேட்காத வகையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்கிறா. அது என்ன சொன்னான்னு மற்றவங்க கேட்கல. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு குலுங்கி குலுங்கி தேங்கி தேங்கி அழுக ஆரம்பிச்சிட்டா. அழுகனா அதுக்கு நேரே இல்லை. அதை பார்த்துருக்கிற மற்ற மனைவிமார்கள்லாம் ரொம்ப கைசேதப்படுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இந்த அம்மா இப்படி அழுகுது அப்படின்ட்டு. அதை பார்த்து கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அதை சகிக்க முடியலை. உடனே கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஃபாத்திமா ரலியல்லாஹு கிட்ட போய் இருந்து வேற ஒரு செய்தியை சொல்லியிருக்கா. அது யாருக்கும் காது கேட்கல. அழுது கொண்டிருந்த அந்த பெண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அப்படியே மனம் முகம் அப்படியே மலர்ந்துடுது. அப்படியே புன்னகை பூக்கிறாள். கொஞ்ச நேரத்தில் சிரிக்கிறா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு செய்தி ரகசியமாக சொன்னாங்க. அதை கேட்டுவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மறுபடியும் ஒரு செய்தியை ரகசியமாக சொன்னார்கள். அதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு முகம் புன்னகை பூர்த்தது, மலர்ந்தது, சிரித்தார்கள். இதை பார்த்துவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு துணிச்சலான ஆள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், என்ன அப்படி என்ன விஷயம் அப்படின்ட்டு. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், சிர்ரு ரசூல், இந்த ரசூலுடைய ரகசியத்தை நான் வெளியிட முடியாதுன்ட்டார்.
சிர்ரு ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ரகசியம், அந்த ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும். நான் சொல்ல மாட்டேன்டா. காலம் கடந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி, இந்த பிரச்சனை ஆயிஷா நாயினுடைய மனதிலேயே நின்று கொண்டே இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்பு ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு கூப்பிட்டு, இப்போ நீ சொல்லத்தானே செய்யலாம், அந்த ரகசிய காப்பு காலங்கள் மாறி போய்விட்டதே என்று சொல்ல. நான் சொல்கிறேன் அப்படின்டா. முதல்ல என்னுடைய தந்தை என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு குர்ஆனை முழுவதையும் ஓதி காட்டுவார்கள் ஒரு முறை. ஆனால் இந்த தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2 முறை ஓதி காட்டி விட்டார்கள். இதிலிருந்து நான் என்ன விளங்குகிறேன் என்றால், என்னுடைய நேரம் வந்து விட்டது, என்னுடைய பணி முடிந்து விட போகிறது, நான் அல்லாஹ்விடம் திரும்பி செல்ல வேண்டிய காலம் வந்து விட்டது என்று சொன்னவுடன் அதை தாங்க முடியாமல் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா குலுங்கி அழுதாள். தேர்தல் அதை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அந்த ரகசியம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன ஃபாத்திமா, நீ இந்த சமூகத்திற்கு ஒரு தலைவியாக மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய வேண்டாமா? அதை நீ விரும்பவில்லையா என்று சொன்னவுடன் அவன் மறந்துடுச்சு. அப்படியே அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை மட்டும் போதிக்கவில்லை, உணர்வுகளுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும், அந்த உணர்வுகளை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்ற இதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே எனது அருமை தாய்மார்களே, பட்டம் பெற இருக்கின்ற ரசூலியாக்களே, இந்த அருமையான கட்டத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் மேன்மையை தருவான். நீங்கள் கற்ற கல்வி இந்த சமூகத்திற்கு போய் சேர வேண்டும். அதற்கு முதல் நீங்கள் கற்ற கல்வியை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்று எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கிய ஆலிம் பெருமக்கள், உலமாக்கள் இதையெல்லாம் பலரை சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சுஃபியான் தௌரி சொல்கிறாங்க, ஆலிம்னா 3 பேர். கேட்குறீங்களாம்மா? ஆலிமாக்கள் கேளுங்களேன், ரசூலியாக்கள். ஏம்மா ரசூலியா கேளுங்களேன் கொஞ்சம். சுஃபியான் தௌரி சொல்கிறாங்க, ஆலிமா உலமாக்கள்னா 3 வகை. ஒன்று, அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு, ஆகையினால் அவர் பயபக்தியோடு நடக்கிறாரு. ஆனால் அவருக்கு மார்க்க கல்வியை பற்றி ஒன்றும் இல்லை. சட்டத்திட்டங்களை பற்றியெல்லாம், ஷரியாவை பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. முதல் ஆலிம் அல்லாஹ்வை அறிந்து அவனுக்காக வேண்டி அவனை பயந்து நடக்கிறார் வாழ்க்கையில். ஆனால் அவர் பெருசாக மார்க்க கல்வியெல்லாம் படித்தவர் இல்லை. அவர் ஒரு ஆலிம். இரண்டாவது ஆலிம் என்ன தெரியுமா? ஒருவர் மார்க்க கல்வி, அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார், அல்லாஹ்வுக்கு பயந்திருக்கிறார், அதே சமயத்தில் மார்க்க கல்வியையும் மார்க்க சட்டத்தையும் ஷரியத் சட்டத்தையும் தெளிவாக தெரிந்திருக்கார். இவர் தான் முற்றிலும் பெரிய ஆலிம். அதற்கடுத்து 3வது யாருன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை, அவர் இறைவனை அவர் பயந்து நடக்கவில்லை, மார்க்கத்தை பற்றியும் தெரியவில்லை, இவர் ஃபாஜிர், இவர் பாவின்னு சொல்லி சொன்னார். ஆகையினால நீங்கள் ஆலிமா என்று சொன்னால் இந்த 2வது தரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தெரிந்து அல்லாஹ்வை நம்பி அவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹஷியத், அல்லாஹ்வுடைய பயம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். மார்க்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா. அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கிட்ட இருக்கும்? மார்க்க அறிஞர்கள்ட்ட தான் இருக்கும்.
அப்போ கல்வியும் ஹஷியாவும், இல்ம் ஹஷியா, இந்த இரண்டும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அழகாக சிறப்பான உரையை சிறப்பாக நமக்கு வழங்கினார்கள். ஹஸரத்தினுடைய ஆயுளிலும் ஆஃபியத்திலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அடுத்ததாக பட்டம் வழங்கி ஆசியுரை வழங்குவது வழமை. ஆனால் பட்டம் வழங்கிட்டாலே இப்போ இருக்க சத்தத்தை விட பல மடங்கு சத்தம் அதிகமாகிவிடும். எங்களுடைய சங்கைக்குரிய மதரசாவினுடைய ஆலோசகர் ரஹமத்துல்லாஹி